ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஏன் பாப்பா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். 1.5 மந்த் வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து வயிறு முறுக்கு பிரச்சனை இருந்தது. நல்லா வயிறு வந்து ஃப்ளோட் ஆகி மேலே கீழே அப் அண்ட் டவுன் அப்படியே இறங்குறது நல்லாவே தெரியும். அப்படியே செவந்துரும் கண்ணெல்லாம். ஏன்னா அவ்வளோ அவங்க முறுக்கி அழுவாங்க. சம்டைம்ஸ் அந்த யூரின் போகும்போதும் சரி, மோஷன் போகும்போதும் இல்லை கேஸ் ரிலீஸ் பண்ணும்போது கூட அவங்க வந்து அழ ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், வசம்பு எல்லாத்தையும் எல்லாரும் வசம்பு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வசம்பு எல்லாத்தையுமே அந்த உரப்பான வசம்பு அதை நல்லா சூடு பண்ணி வயிற்றுல ஃபுல்லாக வச்சு விடுவேன். அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் தொப்புல வைங்க சொல்லுவாங்க, எண்ணெயை கொஞ்சம் தலையில் வைங்க காலையில் அப்படின்வாங்க. ஸோ இது எல்லாமே நான் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம், துணியை முறுக்கி துவைக்கக்கூடாது. சார் துணியும் நான் என்ன பண்ணுறது, முறுக்கி அம்மா துவைக்க மாட்டாங்க. பருப்பு நீங்கள் நிறைய சேர்த்துக்கிறீங்க, அதனால தான் பாப்பா வந்து முறுக்கி அழுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பருப்பு சேர்க்கறது இல்லை. அந்த டைமில் வெறும் காய் அந்த மாதிரி தான் பத்திய சாப்பாடும் சாப்பிட்டேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் பாப்பா அழுதாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட போய் நான் ரிவ்யூ போகும்போது நான் சொன்னேன், பாப்பா வந்து அடிக்கடி வந்து நைட் ரொம்ப முறுக்குறாங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது, இது எல்லாமே நார்மல் தான். ஒரு சில குழந்தைங்களுக்கு 3 மாசம் வரைக்குமே இந்த மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு கோலிக் ஆசிட் ஒன்று எழுதி கொடுத்தாரு. இதுதான். ஸோ உங்களுக்கு கோலிக் ஆசிட் மெடிசன் தான் எழுதி கொடுத்தாரு. உட்பட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த உரப்பெல்லாம் வந்து குழச்சி நாக்கில் தடவுறது, மாசிக்காய் ஜாதிக்காய். நான் போன ஹாஸ்பிட்டலில் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு 5 ml வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் கொடுத்த உடனே அந்த வயிறு வலி, அந்த மோஷனாக இருக்கட்டும், பாப்பாக்கு அந்த வயிறு பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே சரியாகும். ஸோ இது வந்து உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு எது ரெஃபர் பண்ணுறாரோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். டம்மி டைம் நம்ம போடணும். 0 to 3 months பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நேரமாச்சு டம்மி டைம் போடுவேன். அது கொஞ்ச நேரம் அழும்போது நம்ம தூக்கிட்டோம். ரொம்ப நேரம்லாம் டம்மி டைம் போடக்கூடாது. ஏன்னா அந்த வயிறு வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ளாட் ஆகும்போது அப்போ அந்த வயிறு வலிக்காமல் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் கேஸ் போகலை அப்படின்னா பாப்பாவோட 2 காலையும் பிடிச்சி மேலே லைட்டாக கீழே அப்படின்ற மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணால் போதும். இந்த மாதிரி மசாஜ் ஒரு 5 times பண்ணுங்க. ரொம்பலாம் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணக்கூடாது. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து பால் வந்து அடிக்கடி 0 to 3 months நிறைய பால் வந்து கக்குவாங்க. அப்போ நான் டாக்டர் கிட்ட போகும்போது, பாப்பா அடிக்கடி பால் கக்குறாங்க டாக்டர், இது எதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது அது எல்லாமே நார்மல். ஸோ அதனால் வந்து நீங்கள் தேங்காய் சாப்பிட்றதுனால பாப்பாவுக்கு ஜீரணமாகவும் பாப்பாவுக்கு பால் எடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஃபுட்டுக்கும் பாப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம எல்லாமே சாப்பிடலாம். இந்த காலத்தில் வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சாப்பாடுக்குமே நம்ம ஃபீட் பண்ணுறதுனால பாப்பாவுக்கு வந்து ஜீரணமாகலை, அந்த நாள் தான் பாப்பா வந்து கக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. அது எல்லாமே நார்மல் தான். மற்றபடி சில ஃபுட் வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா சூடானது மட்டுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாமே நீங்க சாப்பிடலாம். டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்க இந்த மாதிரி நைட் டைம்ல பாப்பா அழுதுன்னா நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்க போக வேண்டாம், நான் சொல்றதை ஃபாலோ பண்ணி. ஏன்னா மேபி பாப்பாவுக்கு வந்து வயிறு வலி பிரச்சனையை தாண்டி பாடி பெயின் கூட இருக்கலாம். ஸோ பாடி பெயின்னால அழுவாங்க, இல்லை கோல்டா இருக்கலாம், அவங்களுக்கு சளினால அவங்களுக்கு தூக்கம் மூக்கு அடைச்சிட்டு கூட அவங்க அழுவாங்க. கோலிக் ஆசிட் கொடுத்தாலே மோஸ்ட்லி அவங்க அழ மாட்டாங்க. அதை தாண்டி அழுதா மேபி பாடி பெயினா இருக்கலாம். பேரஸ்டமால் கொஞ்சம் கொடுங்க, ஒரு 1/2 hour கழிச்சு பேரஸ்டமால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா காரில் ஒரு ட்ரைவ் பண்ணும்போது அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. அதனால மற்றபடி வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் டாக்டர் கிட்டலாம் நீங்கள் அலைய வேண்டாம். இன்னொன்று வந்து எங்கேயாவது போனீங்கன்னா டாக்டர் சொன்ன மருந்து எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. இது என்ன திடீர்னு அந்த டைமில் நம்ம எந்த டாக்டருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா மெடிசன் டாக்டர் என்ன சொன்னாலும் அந்த மெடிசன்லாம் எங்கே போனாலும் கொண்டு போங்க. அதனால பாப்பா அழுதுகிட்டே இருக்கான்னு நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். அந்த டைம் நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் டென்ஷன் ஆகாமல் அந்த டைமில் இந்த மெடிசன்லாம் கொடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். 0 to 3 months நிறைய டைம் வந்து தூக்கம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா வந்து இவங்க வந்து நைட்டில் ஒழுங்காக தூங்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இல்லாமல் இவங்க அழுதுகிட்டே இருந்தால் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ நம்ம அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நம்ம நிதானமாக யோசிச்சோன்னா நம்ம வந்து கரெக்டாக நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து நைட்டு டே அண்ட் நைட்டு நீங்கள் பண்ணுங்கள். நைட் டைமில் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நைட் எதுவும் தெரியும். அது நம்ம வந்து கரெக்டாக 1 month விட்டுருங்க. 2nd monthலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4th monthலாம் பாப்பா நல்லா நைட் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள வந்து நைட்டு வந்து லைட் போட்டு பழக்கம் பண்ணாதீங்க. நைட் டைமில் நைட்டில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து பாப்பாவுக்கு அந்த 0 watts மட்டும் தான் போட்டு பழக்கம் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த 0 to 3 months கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதை கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் கஷ்டம்தான். பட் அதை நம்ம டேக்கிள் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஈஸியாகிடும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. எதுக்காக பாப்பா அழுறாங்க அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி மென்டாக பாருங்க, லைட்டாக வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. ஸோ இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இப்போ தானே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் டாக்டர் சொன்னார் அந்த ஷேப் வந்துடும், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இங்கே பாரு, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.